தமிழகத்தின் புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சிபிஐ, சிபிசிஐடி உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளில் பணிபுரிந்தவர் மகேஷ்குமார் அகர்வால் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. டிஜிபியாக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சிபிஐ, சிபிசிஐடி உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளில் பணிபுரிந்தவர் மகேஷ்குமார் அகர்வால் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. டிஜிபியாக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் தற்போது நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பஞ்சாபைச் சேர்ந்த மகேஷ்குமார் அகர்வால் 22 வயதிலேயே ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்ச்சி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேனி சிபிஐயில் சுமார் 10 ஆண்டுகள் பணியாற்றியவர் மகேஷ்குமார் அகர்வால் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் தற்போது நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிபிஐ, சிபிசிஐடி உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளில் பணிபுரிந்தவர் மகேஷ்குமார் அகர்வால் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். டிஜிபியாக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பஞ்சாபைச் சேர்ந்த மகேஷ்குமார் அகர்வால் 22 வயதிலேயே ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்ச்சி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து தேனி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராக பணியை தொடங்கியவர் மகேஷ்குமார் அகர்வால் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. சிபிஐயில் சுமார் 10 ஆண்டுகள் பணியாற்றியவர் மகேஷ்குமார் அகர்வால். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். விக்னேஷ், தமிழக டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தினுடைய டிஜிபியாக இருக்கக்கூடிய சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நிமிடங்களில் வர இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சந்தீப் ராய் ரத்தோரை பொறுத்தவரையில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு அனைத்து கட்டுப்பாடும் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சூழலில் அவர் நியமனம் செய்யப்பட்டார். அதற்கு முன்பாக தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பணியாற்றி கொண்டிருந்தார். ஏற்கனவே டிஜிபியாக இருந்தவர் தன்னுடைய பணியை நிறைவு செய்த ஓய்வு பெற்ற நிலையில் அதற்கு அடுத்தபடியாக ஒரு நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் பொறுப்பு டிஜிபியை கடந்த திமுக அரசு நியமித்து அவரை வைத்து காலத்தை கடந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்திய தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தவுடன் அவருக்கு பதிலாக சந்தீப் ராய் ரத்தோரை நியமனம் செய்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் புதியதாக தமிழக வெற்றி கழக அரசு அமைந்த பிறகு புதிய டிஜிபி நியமனம் தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு 3 பேருடைய பெயர்களை பரிந்துரைகளாக வழங்கியிருந்தது. முதலிடத்தில் ராஜீவ்குமார், 2வது இடத்தில் சந்தீப் ராய் ரத்தோர், 3வது இடத்தில் மகேஷ்குமார் அகர்வால். இந்த 3 பெயர்களும் மத்திய அரசிடம் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தற்போது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பஞ்சாபை சேர்ந்த மகேஷ்குமார் அகர்வால் 22 வயதிலேயே ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார். சட்டம் படித்த பின்னர் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்று தமிழக கேடரில் பணியில் இணைந்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேனி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராக தன்னுடைய பணியை தொடங்கிய மகேஷ்குமார்
பின்னர் தமிழக காவல்துறையில் புலனாய்வு அதிகாரியாகவும் உயர்ந்திருக்கிறார். சிபிஐயில் சுமார் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கக்கூடிய அனுபவமும் மகேஷ்குமார் அகர்வாலுக்கு இருக்கிறது. சேலம் சென்னை ரயிலில் நடைபெற்ற 5.78 கோடி ரூபாய் கொள்ளை வழக்கை அந்த மிகப்பெரிய ஒரு கொள்ளை வழக்காக கருதப்பட்ட அந்த ரயில் கொள்ளை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்து தேசிய அளவில் கவனம் பெற்ற ஒரு காவல் உயர் அதிகாரியாகவும் இவர் திகழ்ந்திருந்தார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது திமுக ஆட்சிக்கு முன்பாக இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் சென்னை மாநகர காவல் ஆணையராகவும் மகேஷ்குமார் அகர்வால் பணியாற்றி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. காவலன் செயலி, பெயர் சேக்கர் தொழில்நுட்பம், நவீன கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளையும் சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்தபோது மகேஷ்குமார் அகர்வால் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். கொரோனா பேரிடர் காலத்தில் தமிழகத்தில் சிக்கியிருந்த 4 லட்சத்திற்கும் அதிகமான வெளிமாநில தொழிலாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உணவு, தங்குமிடம் மற்றும் சொந்த ஊர்களுக்கு ரயிலில் ஏற்றி அனுப்பக்கூடிய அந்த நிகழ்விலும் அந்த பங்களிப்பிலும் பெரும் பங்காற்றியவராக மகேஷ்குமார் அகர்வால் திகழ்ந்திருக்கிறார். தற்போது ஆயுதப்படை டிசிபியாக பணியாற்றிய அவர் பின்னர் மத்திய அரசு பணிக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக மாற்றப்பட்டு தற்போது எல்லை பாதுகாப்பு படை மற்றும் உள்துறை அமைச்சகத்தினுடைய சிறப்பு டிசிபியாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மகேஷ்குமார் அகர்வால் தற்போது தமிழகத்தினுடைய புதிய சட்டம் ஒழுங்கு டிசிபியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இங்கு டிசிபியாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சந்தீப் ராய் ரத்தோர் வேறு பணிக்கு மாற்றி இருக்கிறார். அது என்ன மாற்றம், இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வரப்பெறும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.